சொல்லுங்கள் உங்கள் ரிவ்யூ என்ன சொல்லுங்கள் சார். இதுதான் சார் லெக் பீஸு. போய் நல்லா பார்த்துவாங்க. ஒரு பிரியாணி வாங்கக்காக எங்கெங்கெல்லாம் அலைய வேண்டியதாக இருக்குது பாருங்கள். ஜான் வாங்கோ, வந்து உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஏதாவது ஆம்பூர் அங்காடிக்குள் வந்துவிட்டோம். ஒரு பிரியாணி டி நகர் அங்காடி மாதிரி இருக்கின்றது, அருமையாக இருக்கின்றது. ஸோ அதனால நோ ப்ராப்ளம். போகிறோம், ஆம்பூர் பிரியாணியை சாப்பிட்றோம். முன்னாடி போயிட்டு ரஹ்மான்டா, ரஹ்மான் பிரியாணி வந்துட்டாரு. லெஃப்டில் பொடி பலூனு. அச்சா உட்காந்துலாம். சார் ஒரு புகார் சொல்லணும் சார். சாப்பிட வந்துடுவோம் சார். சரி சார். வந்த இடத்துல விக்னேஷன் சிவப்புல சொக்கா போட்டவன் மூஞ்ச உருன்னு வச்சுக்கிறான், ஓரம் விட்டா மாதிரி. ஓகேங்களா, சோத்துல கை வச்சாலே முறைகிறான். ஓகேங்களா, ரெண்டாவது பார்த்தோன்னா வந்து ஏன் இப்படி இருக்கிறானே தெரியல. அவன் கூட ஒரு ஜிங்சா கடிக்கிறான் பாருங்க, சீனின்னு ஒருத்தன். ஓ 1ஆம் நம்பர் வார்த்தை நான் சொல்லக்கூடாது. நீ குடியரசுனா ஓகேங்களா, பாருங்க அந்த மூஞ்சை காட்டுங்க தயவு செஞ்சு. குடியரசு என்ன குடிச்சிக்கிட்டு இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி சார். கூடிய சீக்கிரத்தில் போனோன்னு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க. வர மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரு. கூடிய சீக்கிரம் சேர்த்துருவாங்க. உங்கள் குறை எத்தீங்கள் எங்கேங்க குறைகளை சொல்கிறது? எங்கே சொன்னாலும் அடிச்சு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவோன்றாங்க. இவங்க பயந்தே பார்த்தா வந்து போடுறத மட்டும் தின்ட்டு நான் கம்முன்னு போக வேண்டியதாங்க. வாழ்க்கையே ஓடணும். வை ப்ரோ? வைப்ரோலாம் இல்லைங்க, இட்ஸ் ஸோ ராங் ப்ரோ. ரொம்ப ஃபஸ்ட்டு சொல்லுங்க. இப்போ வராம பாருங்க, எதிரில் நல்லா சென மூட்டை மாதிரி இருப்போம். அவரு கொஞ்சம் காட்டுங்க ஜி. அங்கேயே காட்டுதாச்சு இருக்கா? அவரை பாருங்க, கொஞ்சம் சென மூட்டை. அவர் பார்த்தா பேங்க் ஆஃபீஸர், பேங்க்கில் வேலை செய்கிறாரு. ஓகேதா, லோன் கீன் வேணா இவரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இவர் மூஞ்சி கூகுளில் போட்டிங்கன்னா வந்துடும். விக்கி மேனேஜர். பிரியாணி இவ்வளோ தான் பிரியாணி பேசுவாங்க. இது வேற நாளையில் அவர் வந்து மேலே இதிலே பார்த்துடுறாரு. புஸ்கா நம்ம செய்கிறேன், அதான் பிரித்து கொண்டு வந்துடுறாரு நம்மளுக்கு. இதுதான் பிரியாணி கறி. என்ன வாங்கிடலாமா? சாப்பிட முடியாது. எப்படி இருக்கு? ஒரு டிஃப்ரெண்ட்டாக தேங்க்யூ. பிளைன் பிரியாணி பார்சல், ஒரு பிளைன் பிரியாணி பார்சல் பண்ணிக்கிறேன். நீ வீட்டுக்கு தான் வாங்கிட்டு போகிறேன் எல்லாரும். இப்போ வேணாம், இப்போ ஸ்டார்ட்லேயே வேற மாதிரி இருக்காங்க. தலைப்பாக்கட்டி சாப்பிட்டுருக்கீங்களா? திண்டுக்கல்லில் ஒரு ஹோட்டல் சாப்பிட்டுருக்கேன், சூப்பராக இருக்கும். திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது, விஜயராசம் பப்ரி தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நெய் டாட்டாலாம் அப்படியே போட்டு கொடுப்பாங்க. அர்ச்சனாவா அறந்த ஏதோ ஒரு ஆலந்து ஆரம்பிக்கும் அந்த கடை பேர். ஆலம்பூர் பெங்களூரில் இதே கான்செப்ட்.
மச்சான் ஒஸ்ட்டுடா நல்லா நல்லா இல்லையா இது சொல்லுங்கள் உங்கள் ரிவ்யூ என்னத்த சொல்லுங்கள் சார் இதுதான் சார் லெக் பீஸு ஓகே நல்லா பார்த்துவாங்க இந்த லெக் பீஸ் சார் ஆமாம் சார் பிரியாணியோட சேர்த்து தான் சாப்பிட்ணுக்கிறேன் பாருங்கள் இன்னும் இந்த ஹோட்டலுக்கு ரெஃபர் பண்ணது மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் என்கிற ஸ்ரீனி சீனி நீமாண்டி ஸ்ரீனி வந்து இங்கே அழைத்து வந்தவர் பார்த்தோன்னா விக்னேஷ் வந்து விபி இவங்க 2 பேரும் பார்த்தா பாலிய நண்பர்கள் ஆனால் பார்த்தோன்னா இந்த பிரியாணி சாப்பிட்டப்போ தான் தெரியும் நான் பாலிய நண்பர்களா இல்லை எனக்கு ஃபோட்டோ போட்டு அகால மரணம் அடைஞ்சது ஏதாவது ஃபோட்டோ போட போகிறாங்க நன்றி வணக்கம் நீமாண்டி ஸ்ரீனி சொல்கிறேன் தம்பி ஊற்றிட போகிறேன் ஆழ்த்தியாக இருக்கும் ஃபஸ்ட் வாடி தந்து உப்பு அதிகமாக